தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இப்போ இதன் காரணமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மை எப்பவுமே இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம், அதாவது மனமும் உடலும் மிகவும் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை சில பேருக்கு 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால் சில பேருக்கு உயர் பதவியில் இருக்கிற சில பேருக்கு ஏதாவது விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படலாம். அல்லது சில பேர் உயர் அதிகாரிகளால் கண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு அவர்களுக்கு விருப்பப்பட்டபடி சில உத்தியோக மாற்றம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு புதன் ராகுனுடைய தொடர்பின் காரணமாக ஏதாவது கலப்பு மனம் செய்யக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள், காதல் திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இருக்கு. காதல் திருமணமும் கலப்பு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அப்போ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியை குரு பார்க்கறனால சில பேருக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட நல்ல பலன்களும் கிடைக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி நற்பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக சுக்கிரனுடைய ராசியை சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது ரிஷபராசியான உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கிற காலகட்டத்தில் சில நோய் தாக்குதல், அதாவது கண் வலி மற்றும் தொண்டை கழுத்து போன்ற பகுதிகளில் சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படக்கூடும். வயதான சில பேருக்கு கண் மற்றும் கழுத்து வலி போன்றவை மாதிரியான பாதிப்புகள் இருக்கும். தோள்பட்டை வலி சில பேருக்கு ஏற்படும். புதன் ராகு தொடர்பின் காரணமாக ஏதேனும் பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை எல்லாம் இந்த மாதம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. மற்ற நிலையில உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் ரீதியான மாறுதல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சில மனமகிழ்ச்சிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம், எதிர்பாராத டீக்ரேடு, கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டீக்ரேடு ஏற்படும். அல்லது ஒரு சில பேருக்கு உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான சில குளறுபடிகளை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களில் யாராக இருந்தாலும் தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிப்பான காலகட்டமாக இருக்குது. தகப்பனோடு வீண் வாக்குவாதம் செய்வதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, மேலவங்க பார்ட்னர்ஷிப் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். சிலருக்கு கடன் அதாவது பேங்க்லோடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதாவது அவர்களுடைய நோய் தாக்குதல் ஏதாவது ஏற்பட்டு ஆப்ரேஷன் மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குதுங்க.